வணக்கம் நண்பா. ஹீரோ ப்ளஸர் வண்டி, ஸ்கூட்டர் டைப்பு. இந்த வண்டி வந்து செல்ஃப் எடுக்கலை. ஒரு 10 நாளாக வண்டி நிறுத்தி வச்சுருந்தேன்னு சொல்லி செல்ஃப் எடுக்கலைன்னு கம்ப்ளைண்ட்டுக்காக நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்க. சரி, நானும் கழட்டி பார்த்துட்டு ஒரு வித்தியாசமான ஃபால்ட்டை அட்டன் பண்ணேன். ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில் போட்டிருக்கேன், பாருங்கள். வழக்கம் போல் தாங்க, செல்ஃப் எடுக்கலையும் தெரிஞ்சதையும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய மேட்ரு பேட்ரி கழட்டி நம்ம பார்க்க போகிறோம். இது வண்டியோட பேக் சைடில் இல்லை, ஃப்ரண்ட் சைடில் இருக்க போகுது. ஸோ கழட்ட வேண்டிய ஸ்க்ரூவெல்லாம் அங்கங்கே இருக்குது, கழட்டிட வேண்டியது தான். பேட்ரி ரிமூவ் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் ஹார்னெல்லாம் கலண்டு தனித்தனியாக கிடந்துச்சு. ஏன் செல்ஃப் மோட்டரோட கான்ட்ராக்டரே தனியாக கலண்டு கீழே தொங்குச்சு. எல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு பேட்ரியில் வோல்ட் மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தரலாம் வோல்டேஜ் இருக்கான்னு. வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 1190 இருக்குதுங்க. இது போதுமான அளவு தான். இருந்தாலும் சந்தேகம் இருக்கிறனால பேட்ரி ரிமூவ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் சார்ஜரில் போட்டுடலான்ட்டு அதையும் செஞ்சு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்னென்ன ஃபால்ட்டு வந்துச்சுன்னு பார்த்துடலாம். பேட்ரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜர் நெக்ஸ்ட்டு போட்டுடலாம். சார்ஜ் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் அதே வோல்டேஜ் தான் இருக்குது. ஸோ அப்பவும் சார்ஜ் ஃபுல்லாக தான் இருந்திருக்குது, இப்பவும் ஃபுல்லாக தான் இருக்குது. ஒன்றும் பேட்ரினால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னவாக இருக்கும்னு ஒருக்கா கீ ஆன் பண்ணிவிட்டு செல்ஃபு போட்டு பார்த்தோம், அப்பவும் ஆகலை. அப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்ம சுவிட்சு மட்டும்தான். அதாவது ப்ரெஸ் பட்டன் சுவிட்ச் இருக்குது இல்லைங்களா, அதை கழட்டி ஷார்ட் செக்கப் செஞ்சு பார்த்தாச்சு, அதுக்கும் சரியாக இருக்குது. அடுத்தது பார்க்க வேண்டியது கான்டாக்ட் ரிலே. இந்த கான்டாக்ட் ரிலேவும் தனியாக கழட்டி செக் பண்ணும்போது அழகாக ஆன் ஆச்சு. சரி, திரும்ப வண்டியிலேயே போட்டு செக் பண்ணலான்னு செக் பண்ணி பார்த்ததில்ல. ப்ரெஸ் பண்ணால் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வோல்டேஜ் தான் வருது. சர்க்கியூட்டு 12 வோல்டேஜ், பட் 6, 5ன்னு வருது. அப்போ கான்டாக்ட் ஆன் ஆகலை, ஆனால் வெளியில் வச்சு பார்க்கும்போது ஆன் ஆச்சு. அப்போது ஒயரிங்கில் தான் ஃபால்ட்டு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. மறுபடியும் ஒரு சந்தேகத்துக்கு ரிலேவுக்கு டைரெக்டாக ஒரு பேட்டரியில் சோர்ஸ் கொடுத்தப்போ வண்டி செல்ஃப் ஆச்சு. இப்போ மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் வச்சுருங்க செலக்டரில். இப்போ நம்ம நெகட்டிவ் பாடியில் ஒரு டச் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிக்னலும் வரல. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாசிட்டிவில் ஒரு செக்கப் பண்ணிடலாம். பாசிட்டிவில் ஒரு லெக் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு பேட்ரியோட லைனில் கொடுத்துட்டிங்கன்னா போதும். முன்னாடி இருக்கிற செல்ஃப் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ரீடிங் வந்துருச்சு. ஸோ பாசிட்டிவ் லைனில் எந்த ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் நெகட்டிவில் தான் தெரிஞ்சு போச்சு. ஸோ நெகட்டிவ்ங்கிறதுனால எந்த ஒரு ஒயரிங்கும் நம்ம பிரித்து எதுவும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இதில் இருக்கிற ஒயரிங்கெல்லாம் பிரித்து பண்ணுறதுனா சின்ன வேலையும் கிடையாது, எங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு எளிய வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி இடத்துல அல்லது பேட்ரியோட நெகட்டிவ் லெக்கிலேருந்து டைரெக்டாக அந்த ஒரு ஒயருக்கு கொடுத்தா மட்டும் போதும். இந்த பிரச்சனை இப்போதைக்கு சால்வ் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை டேப்பெல்லாம் பிரித்து இந்த லைன் போய் எங்கே வருதுன்னு தெரியாது. ஸோ பாசிட்டிவ் தான் கட் ஆஃபில் இருக்கிறனால நெகட்டிவ் வந்து டைரெக்டாக இணைச்சிடலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து இந்த நெகட்டிவ் லைனில் லூப் அடிச்சுட்டு பாடியில் அல்லது இந்த மாதிரி டைரெக்டாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செல்ஃப் போடலாம். போட்டுக்கிடும் பாதசாமி இல்லை, ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்க, இப்போ நெகட்டிவ் கொடுத்ததையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒயரை வந்து ப்ராப்பராக ஒரு சின்ன ஒயராக அழகாக டேக் போடுற மாதிரி நீட்டாக கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துட்டா போதுங்க, அவ்வளோதாங்க, ஒர்க்கு முடிஞ்சுது. நீ அடுத்தது பேட்ரி செட்டப், பாடி ஃபிட்டிங் எல்லாமே முடிச்சிடலாம். இப்போ வண்டி ஓட்டி பார்க்குறதுக்கு பேட்ரி சார்ஜ் இல்லாததுனால ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் ரன்னிங்கில் கிக் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிரும். இந்த வேலை ஒரு பக்கம் முடிஞ்சாலும் இந்த இண்டிகேட்டர் லைனு இது எல்லாமே தானாக தொங்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இதுக்கு ஒரு டேக் போட்டு சரிங்க, அவ்வளோதான், கீழே தொங்காது. அதெல்லாம் போயிருந்தாலும் டேக் போட்டுட்டு நீட்டாக போட்டு லெஃப்ட்டு ரைட்டு இண்டிகேட்டரோட லைனை மட்டும் கனெக்டரில் கனெக்ஷன் பண்ணி பாடியை ஃபிட் பண்ணால் போதுங்க, அவ்வளோதாங்க. வண்டி ஓவர்.
இப்போ இந்த வண்டி ஓடுறதுக்கு ரெடியானாலும் இதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியும் நல்லா தான் இருந்துச்சு, கண்ட்ரோலரும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஒயரிங் ப்ராப்ளம் மட்டும்தான். ஒரே ஒரு 1/2 மீட்ரு 1² mm ஒயரில் ப்ராப்ளம் சால்வ். இந்த மாதிரி சிம்பிளாக யோசிச்சு பண்ணாலே போதும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.